ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தூங்கி எந்திரிச்ச உடனே பேசுகிறதால என் முகம் வீங்கி உள்ளது. அது நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் உங்கள் முகம் வீங்கி இருக்குன்னு. அதனால தான் சொல்கிறேன். தூங்கி எந்திரிச்ச உடனே வீடியோ எடுக்கிறேன்னா அதனால் அப்படி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்கள், 4 நாளாக மழை விடாமல் பெய்யுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. 4 நாளாக விடாமல் மழை பெஞ்சால் எப்படி வியாபாரத்துக்கு போகிறது? நம்ம பார்க்குறது பாத்திர வியாபாரம். இப்படி மழை பெஞ்சால் என்ன செய்கிறது? அலுமினியம் பாத்திரங்கிறதுனால மழை பெஞ்சால் மழையில் நனைஞ்சு வீணாக போயிடும். அதனால் சரி என்ன செய்கிறது, 4 நாளாக 3 நாளாக பெரிய மழை. இன்றைக்கி தூறிக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்தே 5:15 எழுப்பி விட்டேன் வியாபாரத்துக்கு வாங்கன்னு பார்த்தா, கரெக்டாக கதவை திறந்தோடனே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஃபோனில் தெரியுதான்னு தெரியல, மழை தூருது. சரி, இன்னைக்கு இதை பாருங்கள், எழுத்து ரிவர்ஸில் தெரியுதா? சரி, நானே படித்து காட்டுறேன். அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். சுவாமி விவேகானந்தர். கோழியை திறந்து விட்டுருவோமா? இந்த மலையில் கோழி என்ன செய்யும்? நம்ம கோழி எங்கே இருக்குது? வந்துட்டேன். சரி, போ, வெளில போ, போடு. நம்மளே மலையில் என்ன செய்யணும் தெரியாமல் தர்றோம். பாவம் இவங்க 2 பேரை விட அந்த ஆடு ஒன்று இருக்கே, ஆடுக்கு தான் தீனியே கிடைக்கல. அம்மாடி, உட்காந்தாச்சு. ஆட்டுக்கு தாங்க தீனி கிடைக்கல. ஆட்டை கொடுத்துருவோமான்னு பார்க்குறேன், முடியல என்னால். ஏன்னா பெரிய பிள்ளைங்களா இருந்தால் நம்ம வாட்டுக்கு வீட்டில் விட்டுட்டு போய் ஆடு மேய்க்கலாம். இல்லை இந்த ஈரத்தில் போய் எங்கேயாவது போய் தீனி கூட எடுத்துகிட்டு வந்துடுவேன். நம்ம எங்கே போய் ஆட்டுக்கு தீனி எடுத்துகிட்டு வர்றது? பிள்ளைங்களே பார்க்க சிரமமாக இருக்குது. அது கர்நாடகா போய்ட்டு வந்ததுலேருந்து ஓயாமல் அவங்களுக்கு வயிற்றில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இதில் பாத்ரூம் போய்கிட்டே இருக்காங்க. டானிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதுவும் விட மாட்டேங்குது. ஒருவேளை வெயிலாகவே அடிச்சுட்டு மழை பெய்யறதுனால அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. இப்படி தான் நினைக்கிறேன். இப்போ நல்லா தூறுது மழை. பாத்திர வியாபாரத்தில் மழை பெஞ்சால் வியாபாரத்துக்கு போக முடியாது. அலுமினியம் தானே, அது மழை பெஞ்சால் அந்த பாத்திரம் மேலே அப்படி புள்ளியாக பட்டு வீணாக போயிடும். வாங்க மாட்டாங்கள்ல, அதனால தான் மழை பெஞ்சால். பிளாஸ்டிக்னால் ஒன்றும் பண்ணாது. பிளாஸ்டிக் வியாபாரத்துக்கு போகிறாங்கள்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இப்படி தொடச்சிட்டா கூட போயிடும். ஆனால் அலுமினியம் தண்ணி பட்டால் வீணாக போயிடும். அந்த பாத்திரமே அப்படியே புள்ளியாக அப்படியே பழைய பாத்திரம் மாதிரி ஆயிடும். படுகா போட்டும் போகிறதா இருந்தால் கஷ்டம்தான். எக்ஸலில் தானே போகிறாங்க, கஷ்டமாக இருக்கும். போதும், மழை விடாத அளவுக்கு கூலிங் ஆக்கிடுச்சு. 4 நாளாக விடாத மழை. நேற்றெல்லாம் கொடை பிடிச்சிக்கிட்டே தண்ணி எடுக்க போனேன் ஸ்கூல் வரைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தண்ணி பிடிக்க நான் ரொம்ப தூரம் போனோம். அவ்வளோ தூரம் போய் தண்ணி பிடிச்சிட்டு கொடையை வச்சுக்கிட்டே என் மையன் நானும் வருவேன் அழுகிறான். அவனை கூப்பிட்டு போய் பழக்கப்படுத்திட்டேன். இந்த மழையால், கோடை மழையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த மழை எதுக்கு? ஒன்று நம்ம ஊரில் மழை பெஞ்சால் ஓவராக பெய்யும், இல்லைன்னா மழையே பெய்யாது. மக்கள் எப்படி வாழ்கிறது? வாழ்ந்து தான் ஆக வேண்டும். இது கோடை மழையில் சரி, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளை சொல்லிடுறேன். கோடை மழையில் சில வியாபாரங்கள் பாதிக்கப்படுவது போல். கோடை இடி பொல்லாதது. இந்த மொசுன்னு பெய்கிற மழை ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க.
கோடை மழையில் வந்து இடி விழுந்தால் அது ஆபத்து. உங்கள் ஃபோனை நம்ம வெளியில் போகிறவங்க ஃபோன் இல்லாமல் போக முடியாது. சட்டை பாக்கெட்டில் இப்படி நெஞ்சில் ஃபோன் வைக்காதீங்க. எங்கள் ஊரில் வந்து ஒருத்தர் வயக்காட்டுக்கு போனவர், இப்போ இல்லை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சின்ன பிள்ளையா இருக்கையில், சின்ன ஃபோன் தானே அப்போ, சட்டை பையில் போட்டு வயக்காட்டுக்கு போக, மழை பெஞ்சு இடி விழுக, அந்த ஃபோனு நெஞ்சு பாக்கெட்டில் வச்சுருந்ததுனால ஆள் அவுட்டு. எப்பயுமே மழை டைம் வந்துருச்சுன்னா கையில் ஒரு கவர் வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக் கவர். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றி நீங்கள் பைக்கில் போனால் பைக்கு கவர்லேயோ இல்லை ஏதாவது பை வச்சுருந்தீங்கன்னா அந்த பைக்குள்ளேயோ போட்டுருங்க. உங்கள் உடம்ப உரசுற அளவுக்கு ஃபோனை எப்பயுமே வைக்காதீங்க, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். 2வது, சின்ன பிள்ளைங்களை வந்து கடைக்கு அனுப்புவோம். இந்த டயத்தில் வயர் ஏதாவது அருந்து கீழே விழுந்துருந்துச்சுன்னா தண்ணியில் பட்டால் கரண்ட் பாஸ் ஆகும், நமக்கே தெரியும். அதனால் சின்ன பிள்ளைங்கள செருப்பு இல்லாமல் கூட்டு போகாதீங்க, தனியாகவும் கடைகளுக்கு விடாதீங்க. நேற்று என் மையன் போனான், என் வீட்டுக்காரர் சொல்லி விட்டார், டே வயர் எதாவது கிடக்கும் பார்த்து போடான்னு. அதனால் சொல்கிறேன், நமக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது, சொல்கிறேன். அதனால் சின்ன பிள்ளைங்கள கடைக்கு அனுப்புனா சொல்லி அனுப்புங்க. வயர் எதாவது கிடந்தால் மிதிச்சிடக்கூடாது, தண்ணியில் காலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புங்க. இந்த திடீர் மழையால் பொம்பளைகளுக்கு வந்த சோதனை, மிளகா மல்லி அரிசி எதுவும் காயப்பட முடியாது. நான் 1 கிலோ மிளகா வாங்கி வச்சுருந்தேன் ஊருக்கு போகையில். 1 கிலோ மல்லி வாங்கி காய போட்டு மசாலா அரைச்சிடலான்னு நினச்சேன். அங்கேருந்து கர்நாடகாலேருந்து வரும்போதே மழையும் சேர்த்து கூட்டு வந்துட்டோமா, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மழை விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி, இடியாப்பம் போடலாம், பச்சரிசி மாவு அரைக்கலான்னு பார்த்தா அரிசி காய வைக்கணுமே, வெயிலுக்கு எங்கே போக. அதை விட இன்னொரு கொடுமை இருக்குது, ஒன்று தெரியுமா? இங்கே பாருங்கள், துணி காய வைக்கிற கொடுமை. மழை பெஞ்சா துணி காய வைக்கிறது பெரிய கொடுமையாக இருக்குது. உள்ள பட்டறைக்குள்ளேயும் காயுது, தாவரத்துலேயும் காயப்பட்டிருக்கேன். 3 நாளாக காயுது. நேற்று காலையில் துவைச்சி போட்ட துணி, நேற்று காலையில் துவைச்சி போட்ட துணி இன்னும் காயுது. நமக்கு பெரிய வீடாக இருந்தால் கயிறு அங்கங்கே கட்டி அப்படியே காய போட்டுடலாம். நம்ம எங்கே போய் காயப்படுறது? அதனால் அப்படி இருக்குது. ஃபோன்லேயே மழை விழுகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மழை பெஞ்சதுனால வியாபாரம் இல்லை. 4 நாளாக அப்படித்தான் வீட்டிலையே தான் இருக்காங்க. கொஞ்சம் மழை, கருட பகவான் இறக்கப்பட்டு இந்திர பகவானா நேற்று கிருஷ்ணாவில் கூட நைட்டு பார்த்தோம். கொஞ்சம் இந்த மழையை வந்து நிப்பாட்டி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.